பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இன்றைக்கு பாஸ்கா காலத்தினுடைய எத்தனாவது ஞாயிறை கொண்டாடுறோம்? 6ஆம் ஞாயிறினுடைய இறை வார்த்தை முழுவதுமே அன்பை மையப்படுத்தியதாக இருக்கிறது. எதை மையப்படுத்தி இருக்கிறது? சென்ற வாரம் எத்தனாவது ஞாயிறு எதை பற்றி சொன்னது? திராட்சைக்கொடி இணைந்திருப்பதை பற்றி சொல்வது. புரியுங்களா? முதல் வாரம், அதுக்கு முந்தைய வாரம் அறிந்திருப்பதை பற்றி, அதுக்கு அடுத்த வாரம் இணைந்திருப்பதை பற்றி. அறிதலும் இணைதலும் எதனால் ஏற்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. இந்த கொரோனா வந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக பயந்தோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பயந்தோம், கிட்ட வந்துடக்கூடாதரா அப்படின்னு நினச்சோம். ஏன் கணவன் மனைவியே கூட நிறைய நேரங்களில் குளிச்சுட்டு வாங்க, சுடு தண்ணி வச்சுருக்கேன், குளிச்சுட்டு வாங்க, அப்படியே வராதிங்க அப்படின்ட்டு சொல்லி துரத்துறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த கொரோனா நேரத்தில் ஆக்சிஜன் கிடைக்காமல் இருந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு ஒன்றை மீண்டும் மீண்டுமாய் வீடியோவில் நியூஸில் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். என்னன்னு சொன்னால், ஆக்சிஜன் கிடைக்கல, அதை கொண்டு போகிறாங்க. அவங்க அந்த தன்னுடைய கணவரை கொண்டு போகிறாங்க. ஆக்சிஜன் கிடைக்காதனால அவருக்கு கொரோனா என்று தெரிந்தும் கூட மனைவி தன்னுடைய மூச்சு காற்றை அவருக்கு ஊதி 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 ஆக்சிஜன் கொடுக்குற அந்த ஒரு அழகான நிகழ்வை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டிக்கொண்டே இருந்தார்கள். கொரோனான்னு தான் தெரியும், அதனால் சாவலான்னு தெரியும், மரணம் ஏற்படும் தெரியும். அது கணவராய் இருந்தும் கூட கணவராய் நம்ம எப்படின்னா போட்டோன்னு நினைக்கல, மாறாக எப்படியாவது உயிர் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு துணிவு, ஒரு அன்பு அதில் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இது அன்பு. தன்னுடைய உயிரை கொடுத்து கூட அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலை. நான் முதல்ல இருந்த பாரிஷில் ரொம்ப யங் கப்புள்ஸ், ரொம்ப திருமணமான ஒரு புதுமான தம்பதியர்கள் 1.5 வருடங்கள், 1 அல்லது 2 வருடங்கள் தான் வாழ்ந்திருப்பார்கள். அதற்குள்ள குழந்தை ஒன்று இருக்கிறது. அது 2வது வருஷத்தில் ஒரு பேரலைஸ்டாக மாறுகிறார். அவர் பேரலைஸ் ஒரே ஒரு 15-18 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் முடக்குவாத முற்றுவராக மாறிட்டு அவரால் எந்த விதையும் செய்ய முடியாது, பெட்டில் தான் இருக்கார். இன்றைக்கு வரைக்கும் முகம் கோணாமல், தன்னுடைய வயது ரொம்ப இளம் வயது என்று தெரிந்து கூட அந்த மனைவி முகத்தையே காட்டாமல் இன்றை வரை பணி செய்து கொண்டிருக்கிறார். அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய இயற்கை கடனை கூட அவர் கழிக்க முடியாது, எல்லாம் மனைவி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அன்புகளுக்கு மத்தியில் இன்றைக்கு கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய அன்பை போல நம்முடைய அன்பு, நாம் கடவுளுக்கும் அடுத்தவங்களுக்கும் எப்படி அன்பு செய்யணும், இதுதான் இன்றைக்கி இறைவார்த்தைகள் சுட்டி காட்டுகிறது. பைபிள் இன்றைக்கி வாசித்த நற்செய்தி எடுங்களேன். யோவான் 15:9-12 வரைக்கும் வாசிக்கலாம். அதில் 9வது வசனம் வாசிங்க சத்தமா. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். 10வது வசனம், நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்போது திராட்சை கொடி போல ஆயனை மந்தையை போல அறிவதும், திராட்சை கொடி போல ஒன்றிருப்பதும் எதனால் இணைகிறதுனா அன்பால் இணைகிறது. அந்த அன்பு நிறைவேறினா நம்ம என்ன நிறைவேற்ற வேண்டும்? என்ன நிறைவேற்றணும்? கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். முதல்ல நம்ம ஆண்டவருடைய அன்பை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 18-19 இறைவசனம் படிங்க. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 18-19. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளுடைய முழு நிறைவையும் பெற்றுக்கொள்வீர்களாக. என்ன சொல்கிறாருன்னா, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆண்டவருடைய என்னத்தை கண்டுபிடிக்கணும்? என்னென்னது? அகலம், நீளம், ஆழம், உயரம், ஆண்டவருடைய அன்பினுடைய தன்மையை நீங்கள் அறிவுக்கு எட்டாத இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு நீங்கள் பேசலாம். ஆனால் இதை அனுபவித்தால் மட்டும்தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் அறிவு கெட்டாத இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக, இதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக முழு நிறைவை நீங்கள் பெறுவீர்களாக என்று எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழைக்கிறது. ஆண்டவருடைய அன்பு அப்படி என்னதான்? சில விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இணைச்சட்ட புத்தகத்தில் 1ஆவது அதிகாரம் 29 - 33 வரை, இணைச்சட்டம் 1ஆவது அதிகாரம் 29வது வசனத்தில் 33 வரைக்கும் நம்ம படிப்போம். ஏன்னா ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ ஆழமானது என்பதை தெளிவாக நமக்கு இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. படிங்க. இணைச்சட்டம் 1 29 - 33 வரை. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கலக்கமுற வேண்டாம். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, எப்பெல்லாம் கலக்கமுடைகிறோம் அப்பெல்லாம் நீங்கள் கலப்பு முறாதீங்க. அடுத்தது, அஞ்சவும் வேண்டாம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய உடனிருப்பு. சும்மா அவர் வார்த்தை சொல்லல, வெறும் வார்த்தைகளால் மட்டும் வர்ணஜாலங்களால் அவர் அலங்கரிக்கல. கலக்க முறாது, ஏன் குழம்பி போற, ஏன் குழம்பி போற அப்படின்ற அன்பு. இரண்டாவது பார்க்கும் பொழுது, அஞ்சாதே, நான் உட இருக்கு, நீ ஏன் பயப்படுறேங்கிற அன்பு. அதன் பேர் படிங்க. உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், நீங்க எங்கேயும் தடுமாறாதபடிக்கு ஆண்டவர் எங்கே செல்லுகிறார்? எங்க போறாரு? உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். எங்க போறாரு? அப்படியே தூங்கி என்ன முறைச்சி பார்க்குறீங்க சில பேர்லாம், என்னதான் சார் சொல்றாரு. ஆண்டவர் என்ன எங்க போறாரு? முன்னாடி போறாரு. சரியா? ஆண்டவர் எங்கே செல்லுகிறார்? கலக்கமுறாமல் காப்பாற்றுகிறவர், அஞ்சாமல் காப்பாற்றுகிறவர், நமக்கு முன்னாடி செல்றவர். ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அது படிங்களேன். நீங்கள் காண எகிப்தில் எல்லாவற்றிலும் அவர் செய்தது போலவே இப்பொழுதும் உங்களுக்காக போர் புரிவார். உங்களுக்கு முன்னாடி போற கடவுள், உங்களுக்கு எதிரான காரியங்களுக்காக போர் புரியக்கூடிய கடவுள். அதுக்கு அடுத்து வரிப்படுங்க. பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை நீங்கள் கண்டீர்களே. எப்படிப்பட்ட அன்புன்னு பாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் காரில் பைக்கெல்லாம் போகிறோம், முன்னாடி நம்ம நடந்து தான் போனாங்க நம்ம மூதாதையர்கள்லாம். அப்படி நடக்கும் பொழுது குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, தோளில் தூக்கி வச்சுப்பாங்க. தன்னுடைய தோளில் இது போட்டுட்டு தலையை பிடிச்சிட்டு குழந்தைய போகும். அது மாதிரி சொல்கிறாரு, நீ அங்கே எகிப்திலிருந்து இங்கு வந்து சேரும் வரை ஒரு தந்தை தன்னுடைய மகனை தோளில் சுமந்தது போல நான் தூக்கி வந்ததை நீங்கள் பார்க்கலையா? கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு பாருங்க. சுமக்கிற அன்பு, கலக்கமுறாமல் காக்கிற அன்பு, பயப்படாமல் நீர் அஞ்சாதே என்று உடன் இருக்கிற அன்பு, நமக்கு முன்னாடி செல்லுகிற அன்பு, நம்மை தூக்கி செல்லுகிற அன்பு. எல்லாத்துலேயும் ரொம்ப நுணுக்கமாக ஆண்டவர் எல்லாத்துலேயும் நமக்கு பணி செய்திருக்கிறார். விடுதலை பயண புத்தகம் 3:7 படிங்க. அதில் 3:7 என்ன சொல்லியிருக்குன்னா, எகிப்தில் என் மக்கள் எழுப்பும் குரலை என் காதுகளால் கேட்டேன், என் கண்களால் கண்டேன். அவர்கள் எழுப்புகிற குரலை என்னுடைய காதுகளால் கேட்டேன். என்னால் தாங்க முடியல, அவர்களுடைய அழுகுரல் எனக்கு தாங்க முடியல, அவங்க கத்துறது எனக்கு கேட்குது, வலிக்குது, எனவே இறங்கி வருகிறேன் என்று சொல்லி அவருடைய அன்பு, யாருடைய கண்ணீரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அன்பு, யாருடைய கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாத அவருடைய அன்பு, சுமக்கிற அன்பு, தாங்குகிற அன்பு தான் கடவுளுடைய அன்பு. 2 அரசர் புத்தகத்தில் நம்ம 20வது அதிகாரம் 5 - 6 வரை உள்ள இறைவசனங்களை பார்க்கும்போது ஒரு நிகழ்வு என்னென்னா, அங்கே இருக்கிற எசேக்கியா என்கிற அரசனை அங்கே போய் இறைவாக்கினர் சொல்வார், எப்பா இன்னைக்கு நைட்டு நீ இறந்துட போற, நீ சாவது உறுதி, மாற்றமே கிடையாது. ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை உனக்கு சொல்கிறேன், நீ சாவது உறுதி, நீ சாக போகிறாய். ஆகவே உன்னுடைய வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கொள் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறார். உடனே எசேக்கியா திரும்பி அழுகிறார், ஆண்டவரே உனக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தேன் என்பும் நேர்மையானவற்றை எப்படி செய்தேன்னு சொல்லி ஒரு கண்ணீரை விடுறாரு. அவ்வளோதான். எசேக்கியா ஆண்டவரை நோக்கி அழுகிறார், ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். 2 வரிகள் தான். உடனே ஆண்டவர் பேசுகிறார். அங்கேருந்து இறைவாக்கினர் சொல்லிட்டு ரூம்ல இருந்து அரண்மனையினுடைய நடுமுற்றத்திற்கு வர்றதுக்குள்ள ஆண்டவர் பேசுகிறாரு. 2 அரசர் புத்தகம் 20வது அதிகாரம் 5-6 படிங்களேன். நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவே, எம்பா நில்லுப்பா, நீ இறைவாக்கினரே நில்லு, மீண்டும் போ, எசேக்கியா கிட்ட போ, நான் சொல்றத சொல்லு அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் மன்றாட்டை கேட்டேன். எப்படி?
மன்றாட்டை கேட்கிற கடவுள். எசேக்கியா 2 வரி தான் ஜெபம். நீங்கள் படித்து பாருங்க, அதை 20வது அதிகாரம் 1லேருந்து படிங்க. 2 வரி ஜெபம் தான் அவர் எழுப்புவார். 2 ஆண்டவரே எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் அது கூட தாங்க முடியாமல் அவன் அங்கே வரதுக்குள்ள எசேக்கியா திரும்ப போ, உன் கடவுளாக ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லு, உன் மன்றாட்டை கேட்டேன். மன்றாட்டை கேட்கிற கடவுள். அப்புறம் உன் கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீரை காணுகிற கடவுள். அப்புறம் இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்னும் 15 நாளில் நீ 3ஆம் நாள் என்னுடைய வீட்டுக்கு இருப்பாய். இன்னும் 15 ஆண்டுகள் உன்னுடைய ஆயுளை நான் கூட்டி தருவேன். ஒருத்தன் அழுததுக்காக, நேர்மையாளன் ஒருவன் அழுததுக்காக முடிவையே மாற்றுகிறார் தெய்வம். முடிவை மாற்றுகிற தெய்வம், தூக்கி சுமக்கிற தெய்வம். ஆக எல்லாத்துலேயும் ரொம்ப அழகாய் ஆண்டவர் கனிவோடும் இரக்கத்தோடும் நடந்து வந்த கடவுளுடைய அன்பு தான் உண்மையான அன்பு. யோனா இறைவாக்கினர் நினிவே நகருக்கு போக சொல்வார். யோனா இறைவாக்கினர் போக மாட்டார். அப்போ வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அவர் அனுப்புவார். அதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அவர் அனுப்புவார், அங்கே போய் நினிவே நகருக்கு நீங்களாம் சாக போகிறீங்கடா அப்படின்னு அனுப்புவார். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, எல்லாம் மீண்டுமாக அவங்க தவம் இருந்து ஆண்டவருக்குள்ளாக வருவாங்க. ஆண்டவரும் மன்னிச்சிடுவார். ஆண்டவர் மன்னிச்சுட்டு அவருக்கு பிடிக்காது. அது இவ்வளோ தூரம் நான் போக மாட்டேன்னு சொன்னேன், நீ இந்த மாதிரி தான் ஆண்டவரே பண்ணுவேன், நான் போக மாட்டேன்னு சொன்னேன், நீ தான் என்னை கம்பல் பண்ணி அமிச்ச, இதோ மன்னிச்சு விட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் யோனா புத்தகம் எடுங்க, இறைவாக்கினர் யோனா 4வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. 10லேருந்து 11 படிங்களேன். அங்கே ஒரு ஆமணுக்கு செடி அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது வெயிலில் ஒரு ஆமணுக்கு செடியை ஆண்டவர் வளர்ப்பார். அப்படியே ஆமணுக்கு செடி நல்லா தூங்குவார். தூங்கும்பொழுது திடீர்னு ஒரு 12க்கு மேலே வெயில் பட்டு பூச்சி எரித்து அது காய்ந்து விடும். அப்போது அதை குறித்து ரொம்ப வருத்தப்படுவார். அப்போ ஆண்டவர் பேசுவார். என்ன பேசுகிறாரு ஆண்டவர்? அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. படிங்க. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, நீ வளர்க்கவும் இல்லை. நீ அதுக்காக ஒன்றும் செய்யலை. நேற்று நைட்டு இது வந்துச்சு, இன்னைக்கு இறந்துச்சு. நீ வளர்த்தியா? நீ வளர்க்கல. நீ நட்டியா? நீ நடலை. ஆனால் ஐயோ ஆமணக்கு செடி அழிந்து போயிடுச்சேன்னு இரக்கம் கொள்றல. அப்போ சொல்கிறார் பாருங்க, இந்த நினிவே மாநகரில், நான் பைபிள் இல்லையா ஆளுக்கிட்டயா, இல்லை யோனா எங்கே இருக்குன்னு தெரியலையா? யோனா புத்தகம் எடுங்க, 4வது அதிகாரம். ரொம்ப அழகான வசனம் படிங்க எல்லாம் சேர்ந்து. 11வது வசனம் படிங்க. நீ வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என் பிள்ளைக்கு, நம்ம சொல்லுவோம்ல, என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவன் பாடா படுத்துறா. யார்? மருமாவன். என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு 120,000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழக்கை எது, எந்த அளவுக்கு பாருங்கள், வழக்கை எதுன்னு தெரியாதான், இடக்கை எதுன்னு தெரியாதான். வழக்கை எது இடக்கை எதுன்னே தெரியாத என்னுடைய மக்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க, ஒன்றும் அறியாத மக்கள் இருக்கிறாங்க. கூட பாருங்க, அதோட இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த நகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பானா? நீ ஆமனுக்கு செடிக்கு இரக்கம் காட்டுகிறையே, நீ நடலை, தண்ணி ஊற்றலை, வளர்க்கல. ஆனால் 120,000 பேர் இங்கே இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க. அவங்கள நோக்கி வழக்கை எது இடக்கை எதுன்னு கேட்டால் அவங்களுக்கு காட்ட தெரியாது. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவர்களோடு கால்நடைகளும் இருக்கிறது. நீ இரக்கம் காட்டுகிறாயே, இவர்களுக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? அப்போது கடவுள் கனிவு மிக்க கடவுள், கண்ணீரை பார்க்கிற கடவுள், மன்றாட்டுக்கு இறங்குகிற கடவுள், தூக்கி சுமக்கிற கடவுள், உனக்கு முன்பாக செல்கிற கடவுள், கலக்கும் வரும்போது உடன் இருக்கிற கடவுள், பயப்படும் போது உடன் இருக்கிற கடவுள், உன்னோடு இருக்கிற கடவுள் அவ்வளவு அன்புமிக்க கடவுள் என்பதை தான் இன்றைய இறைவார்த்தைகள்லாம் சொல்லுகிறது. இதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு முதல் வாசகம் கொர்நேலியு பேதுருவும் சந்திக்கிற நிகழ்வு. யூதர்கள் மட்டும்தான் மீட்பு உண்டு, விருத்த சேதனம் பெற்றாதான் மீட்பு உண்டு, இவர்கள் எல்லாம் மற்றவர்களெல்லாம் மக்கள், கடவுளுடைய மக்கள் அல்ல என்கிற மனநிலை இருந்தது. கொர்நேலியு யூத மதத்தை சாராத நூற்றுவ தலைவன். பேதுருவும் கொர்நேலியுவும் சந்திக்கிறாங்க. பேதுரு பேச தொடங்குகிறார். பேதுரு பேச தொடங்கும் பொழுது யூத மக்களும் அல்லாத புறவினத்து மக்களும் ஆவியினால் அபிஷேகம் பெற்று அவர்கள் தத்த மொழியிலே பேசி ஆவியினுடைய கொடைகளை பெறுகிறார்கள். இதை கொர்நேலியுவும் பேதுருவும் பார்த்துட்டு அங்கே அங்கீகரிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு அல்ல, யூத மக்களுக்கு மட்டுமல்ல,
அது எல்லாருக்கும் முடியாது என்று சொல்லி அங்கே பாகுபாடற்ற ஆண்டவருடைய அன்பை சுட்டி காட்டுகிறது. ரெண்டாவது வாசகம் என்ன சொல்கிறதுனா, இதுக்கு மேலே அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. யார் அன்பில் இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளோடு இருக்கிறார்கள், அன்பில்லாதவர்கள் கடவுளிடமிருந்து தூரம் இருக்கிறார்கள். ஏன்னா கடவுளிடமிருந்து அன்பு இருக்கிறதுனா, கடவுளுடைய அன்பு எப்படி விளங்குகிறதுனா, தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு பாவகழ்வாயாக அனுப்புகிற அளவுக்கு அவருடைய அன்பு இருந்தது என்பது சொல்றது தான் இன்றைக்கு இறை வார்த்தைகள். ஆக இந்த அன்பு, இப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் அன்பில் நிலைத்திருங்கள். எப்படி நீங்கள் நிலைத்திருக்க முடியும்னா, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இது கடவுளுடைய கட்டளை. எது கட்டளை? யாருன்னா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. கரெக்டு தான். உன்னையே நீ அன்பு செய்வது போல அயலாரையும் அன்பு செய்யணும். அவ்வளோதானே, ஒரு கட்டளை தானா? உன் கடவுளாகிய எது ஃபஸ்ட்டு கட்டளை? கடவுளாகிய கட்டளை. மொத்தம் யூத மக்களுக்கு எத்தனை கட்டளை இருந்தது? யாருக்கா ஞாபகம் இருக்கா? மொத்த கட்டளைகள் 10க்கு முன்னாடி எத்தனை இருந்தது? தோரான்கிற புத்தகத்தில் அவர்களுக்கான கட்டளைகள் 613 கட்டளைகள். எத்தனை கட்டளை? அதுக்கப்புறம் ஒரு 10 கட்டளை. அதனால தான் நம்ம மத்தேயு 22வது அதிகாரத்தில் 37 அந்த வசனங்கள்லாம் பார்க்குற பொழுது அவன் வந்து கேட்பான். 35 37 வரைக்கும் திருச்சட்ட அறிஞர், ஸ்கிரிப்சர் ஸ்காலர் கேட்பார். பைபிளை படித்து குடித்தவர், பைபிளை டீச் பண்ணுறவர், சோதிக்கும் நோக்கோடு கேட்பார், ஆண்டவரே எது முதன்மையான கட்டளை? 613 விட்டால் அது ஒரு பிரச்சனை வரும், 10 விட்டால் அது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பைபிள்லேருந்தே சொல்லிட்டார். இணைச்சட்டம் 6:5 சொல்கிறார். முதலத்தவனை உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக, இதுவே முதன்மையான கட்டளை என்று சொல்லி லேவியருக்கு எழுதிய புத்தகம், லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கிற அடுத்த கட்டளையை சொல்கிறார். உன்னையே நீ அன்பு செய்வது போல, உன்னையே அன்பு செய்வது போல உன்னுடைய அயலாரையும் அன்பு செய்ய வேண்டும். அதான் ரொம்ப அழகாய் அது ரொம்ப அந்த லேவியர் புத்தகத்தில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் படிப்போம். ஏன்னா உன்னையே நீ அன்பு செய்வது போல நமக்கு புரியாது, ஏன் கடவுள் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு லேவியர் 19 எடுங்க, 9லேருந்து 17 வரைக்கும் படிங்களேன். எந்த அளவுக்கு அடுத்தவர்கள் மேலே அன்பு இருக்கணுன்றது ஆண்டவர் சொல்கிறார். படிங்களேன். உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும் பொழுது, தம்பிலா நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது இந்த ஓரத்தில் இருக்கிற கதிரை விட்டுருங்க. எவ்வளோ உன்னிப்பான விஷயம் பாருங்கள். ஓரத்தில் இருக்கிற கதிரை விட்டுருங்க, ஏன்னா ஏழைங்க சாப்பிட்டு போவாங்க, ஏழைங்க சாப்பிட்டு போவாங்க. நீ கதிரை அறுக்கும் பொழுது கதிர் கீழே விழுந்துச்சுன்னா அதை பொறுக்காதே. விதவைகள் யாரும் இல்லாதவர்கள் என்று வருவாங்க, அவர்களுக்கு வேறு உணவு அல்ல, அதான் உணவு. அட்லீஸ்ட் கீழே இருக்கிறத பொறுக்கிக்கிட்டோம். எந்த நுணுக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கு பைபிளில். 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திராட்சை கொடியை நீ அறுக்கும் பொழுது ஒரு தடவை அறுத்துக்கோ, ரெண்டாவது வரக்காத, அது மற்றவங்களுக்கு போட்டோம். இதுபோல் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் அந்நியருக்கு விட்டுவிட வேண்டும். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரை பொய்யானையிட்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவர் பெயருக்கு இழுக்கு ஏற்படாமல் இருங்கள் சொல்லி அடுத்திருப்பதை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதே, பாடி ஷேவிங் பண்ணுவாங்கள்ல, காது கேளாதரை சபிக்காதே, பார்வையற்றான் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், மூஞ்ச பத்தியா வாயை பத்தியா கண்ணை பத்தியா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சொல்லாதே. பைபிளில் சொல்லப்படுகிறது, அதெல்லாம் சொல்லாத, அவமானப்படுத்தாத, அசிங்கப்படுத்தாத, உன் கடவுளுக்கு அஞ்சி நட. இதுபோல் அடுத்தவர்களை அன்பு செய்ய வேண்டிய கடமையை கடவுள் பைபிளை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக இன்றைக்கு அன்பு என்பது கட்டளைகளால் நிலைத்திருக்க வேண்டும். அது 2 கட்டளை மையமாக ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும், 2வது அடுத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும். இதை எப்படி அன்பு செய்யணும்னு சொல்கிறது, நம்முடைய வாயால், நம்முடைய அருகாமையில், நம்மோடு இருக்கிறவர்களை, நம்முடைய இதயத்தில் எழுப்புறவர்களை, நம்முடைய இதயத்தில் வருகிற எண்ணங்களினால் அன்பு செய்ய வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களை மிக மிக முக்கியமானது அன்புனா என்ன அப்படின்றத ஆண்டவர் சொல்லி தருகிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் சொல்கிறார், நீ மானிட மொழிகளிலே பேசின, நீ இன்னொரு மொழிகளில் பேசினாலும் மண்ணில் இருக்கு, நீ ஜெர்மனி, இட்டாலி, தெலுங்கு, தமிழ், எந்த லாங்குவேஜ்னாலும் பேசினாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நீ ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமா, வெறும் நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், நீ பாடல் கிடையாது, அதில் சீரான வார்த்தைகள் கிடையாது, அது ரிதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீ ஒன்றும் இல்லை.
எரிப்பதற்கு உன்னுடைய உடலை கையாளித்தால், நீ பெரிய மறைசாட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் பரவாயில்லை, உன்னிடம் அன்பு இல்லையேல் ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க, அன்புன்னா என்ன? இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ நிறைய சொல்லுவோம். லவ் யூ லவ் யூ லவ் யூ. ரியாலிட்டியில் உண்மையில் என்ன? உண்மையில் முழு மனசோட அன்பு செய்கிறியா கேட்குறாங்க. இன்றைக்கு ஒரு 16 செக்லிஸ்ட் இதெல்லாம் இருந்தால் தான்ப்பா அன்பு அப்படின்னு பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4-7 வரை உள்ள இறைவசனங்களில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்னது? பொறுமையில்லாத அன்பு தான் நம்ம கேட்டுக்குது. குடும்பங்களில் பொறுமையே கிடையாது. கொஞ்ச நேரம் கூட காத்திருக்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாது, பேசட்டுன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாது. சரி பேசி தான் முடிக்கிட்டோமே, நம்ம அப்புறம் பேசலாம். பேசி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பேசி முடிச்சிடணும். அவங்க பேசி நம்முடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் அன்புன்னு நினைக்கிறோம். பொறுமையில்லாத அன்பு அது அன்பே கிடையாது என்கிறார் கடவுள். அன்பு என்னது? எப்போ நீ பொறுமையா இருக்கிறியோ அப்பதான் அது அன்பு. ரெண்டாவது என்னது? நன்மை செய்யும், பொறாமைப்படாது. நம்ம அன்பு எதிரில் சித்தப்பா சித்தப்பா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சித்தப்பா எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு போன பிறகு ஒன்று பேசுறது. நம்ம பொறாமப்பட, அவன் எப்படி வந்துட்டான் பாரு, அவங்க எந்த காரில் வந்துக்கிறான் பாரு, இவன் எந்த காரில் வந்துக்கிறான் பாரு, அவன் பெரிய கார் வாங்கிட்டான், இவன் பெரிய. பொறாமைப்படுகிற அன்பு. உங்ககிட்ட பொறாமை இருக்குது, பொறுமை இல்லைன்னு சொன்னால் அன்பே இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு. யார்? பவுலடியார் சொல்லி, நீ வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்பே இல்லைடா, உங்ககிட்ட உண்மையான அன்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அதை தான் இந்த வார்த்தைகள் மூலமாக சொல்லுகிறார். பொறுமை கிடையாது, அது அன்பா? பொறாமைப்படுற, அது அன்பா? நீ நன்மை செய்ய மாட்டற, அது அன்பா? அடுத்தது, தற்புகழ்ச்சி கொள்ளாது. என் ட்ரெஸ் பார்த்தியா, என் ட்ரெஸ் பார்த்தியா, நான் இங்கே வாங்கிட்டு வந்தேன் 5500 என் ட்ரெஸ்ஸு, என் ஃப்ராக்கு 8500. யார் ஹையஸ்ட்டாக வாங்குறான்னு தான் போட்டியே. வீட்டில் நம்ம விடுங்க, கோயிலில் விடுங்க. அடுத்தது வீட்டில் அக்காவும் தங்கச்சிக்கும் இல்லை அண்ணனுக்கும் தம்பிக்கும் யாருடைய கோட் சூட்டு காஸ்ட்லி? யார்? தற்புகழ்ச்சி பேசாது, தன்னை பற்றி பேசாது அன்பு, தன்னை பற்றி பேசாது, பொறாமைப்படாது. அப்புறம் வேற என்னது? இருமாப்புடையாது, திமிரில் ஆடாது. அப்புறம் அன்பு இழிவானதை செய்யாது. நான் மறைக்கல்வி ஆண்டு விழா நடக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, சேலம் பக்கத்தில் பிரியாணியை வாங்கிட்டு வந்து எல்லா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்குறான் பையன். தாத்தாவுக்கும் கொடுக்குறான், அம்மாவுக்கும் கொடுக்குறான், எல்லாம் சாப்பிட்றாங்க. 2த்துல மட்டும் விஷம் கலந்துட்டான், அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும். சரியா? கலந்துட்டு அம்மா சாப்பிடும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ஃபோன் பண்ணி தாத்தாவுக்கு சொல்கிறாங்க, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. 2 பேருமே நுரை தள்ளி கொண்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஒருத்தர் செத்தார், அம்மா நேற்று செத்துட்டாங்க. நம்பி தானே சாப்பிட்ருப்பாங்க, தம் பிள்ளை வாங்கி கொடுத்தா நம்பி தானே தொட்டிருப்பாங்க, தன்னுடைய பேரை வாங்கி கொடுத்தா நம்பி தானே கொடுத்துருப்பாங்க. அப்போது இழிவானதை செய்யக்கூடிய அன்பாக இருக்கிறது. இது வேறு லெவல், நம்ம செய்கிறது வேறு லெவல். நம்ம செய்கிறது வந்து இதை விட கொடுமையாக இருக்கும். அவனை செத்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. நம்ம செய்கிற காரியங்கள் குடும்பத்தையே 2ஆக பிரிக்கும், குடும்பத்தையே 3ஆக பிரிக்கக்கூடியது. ஆக இழிவானதை செய்யாது. அப்புறம் தன்னலம் நாடாது. நம்ம கோபப்படுறோன்னு வச்சிங்களா, அதுக்கு நமக்கு எது சாத்தியமோ, நமக்கு நல்லதாக இருந்தால் மட்டும் தான் கோவப்படுவோம். அதே தப்பை வேற பண்ணாங்க நம்ம கோவப்பட மாட்டோம். தன்னலம் நாடாது. அப்புறம் எரிச்சலுக்கு இடம் கூடாது. டென்ஷன் ஆகிக்கிறதுல ஒரு சில பேர் தலை தேர்ந்த மன்னனாக இருப்பாங்க. டென்ஷன் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்பாவை டென்ஷன் பண்ணினோம், இல்லை அம்மாவை டென்ஷன் பண்ணினோம், இல்லை டென்ஷன் உருவாக்கணும். எரிச்சலுக்கு இடம் கூடாது. அப்புறம் தீங்கு நினையாது. வேற அன்பு தீவினையில் மகிழ்வராது, உண்மையில் மகிழும். 7ஆம் வசனம் படிங்க, அதான் முக்கியம். அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். சொல்லுங்க. பத்தலை. ஏன்னா இதுதான் முக்கியம். அன்புன்னா என்னன்றது வந்து ஒருவேளை இந்த 3 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. இது 3த்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்பே இல்லைன்னு அர்த்தம். உங்கள் குடும்பத்தில் அன்பே இல்லை, உங்ககிட்ட அன்பே இல்லைன்னு அர்த்தம். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். சொல்லுங்க. அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். இப்போ இந்த அன்பு நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? ஆண்டவர் கொடுத்துட்டார், இயேசு வழியாக கொடுத்துட்டாரு, இயேசு நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம கொடுக்குறோமான்னு பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா? நம்ம பொறுமையாக இருந்தால் தான் தர முடியும், நம்பினா தானே தர முடியும், எதிர்நோக்கி இருந்தால் தானே தர முடியும். தீவினையிலையும் தன்னலம் நாடியும் தற்புகழ்ச்சியிலையும் கொடுத்தா வருமா? ஆக நான் கொடுக்குற அன்பு சரியானதாக இருங்க.
இப்படி நம்ம கொடுத்தாதான் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும், கொடியோடு இணைந்திருக்க முடியும். இல்லை என்றால் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியாது. ஆண்டவர் தெளிவாக 2வது வாசகத்திலே சொல்லுகிறார், அன்பு இல்லாதவர்கள் என்னோடு இல்லை என்கிறார். ஆக நான் அன்பு மிக்கவனாக இருக்கிறேனா, பொறுமையோடு இருக்கேனா? அப்படிலாம் நம்ம யோசித்து பார்த்து நம்ம அன்புக உயிருள்ள உணர்வுள்ள அன்புள்ளவர்களாய் வாழ்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.